ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து இப்படி பெட்டல்ஸ் எல்லாம் பிச்சுட்டு, இந்த இலையெல்லாம் தனித்தனியாக அப்படி இந்த ஆளி இல்லாமல் பிச்சுட்டு எல்லாத்தையுமே, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஒரு ஒரு வடை ஷேப்பில் குட்டியாக உருட்டி நம்ம வெயிலில் காய வச்சோன்னா, அதை நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கிறதுக்குள்ளே போட்டுட்டோன்னா நமக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ அதை நாங்கள் எப்போவுமே பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த வாட்டி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜாருக்குள்ளே நாங்கள் இதை மாற்றிட்டோம். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, கருவேப்பிலை எல்லாம் இருக்குது, அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த செம்பருத்தியில் வந்து அப்படி லிக்யூட் கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி கொலன்னு வரும். ஸோ அதனால் அதை நல்லா இது பண்ணி இதை அப்படியே அரைச்சி நம்ம வந்து ஒரு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கிறது வந்து நாங்கள் அப்போ சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன வடை ஷேப்பில் உருட்டி போட்டு எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்காக இதை அப்படி வச்சுருக்கோம். இதையும் செப்பரேட்டாக இனி அரைக்கணும். இது வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இது வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு ஹேர் பேக் மாதிரி அரைச்சி இதை தலையில் போட போகிறோம். நம்ம இப்போது ஃபைனலாக அரைச்சி முடிச்சிட்டோம். இது வந்து தலைக்கு வைக்கிறதுக்காக அது ஒரு மாதிரி கொலன்னு கன்சிஸ்டன்சி இப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நம்ம இதை போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து அந்த வடை மீன்ஸ் அந்த குட்டி குட்டியாக நம்ம இப்படி தட்டி இப்படி வெயிலில் காய வைப்போம். ரொம்ப குட்டியாக உருட்டி காய வச்சுட்டு அதை நம்ம காய்ச்ச எண்ணெய்க்குள்ளே இதை போட்டு வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி அழகாக இருக்கும். இது வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு. இதில் இப்போ நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கருவேப்பிலை இந்த 3 ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம வெந்தயம் ஒரு நாளைக்கு முன்னே ஊற வச்சதையும் இதில் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த 3 இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.